ஹலோ ட்ரேடர்ஸ். வாட் இஸ் ட்ரேடிங்? ஏன் இந்த டாப்பிக்கை இப்போ எடுக்கிறேன்னா, நம்ம எஸ்எம்சியில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாலும், இந்த பிகினர் லெவலில் இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாமே ஏன் ட்ரேடிங் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், எதில் போய் பண்ண போகிறோன்றது தெரியாமல் போய் நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் சொல்கிறது வேஸ்ட். ஓகேங்களா? ஸோ நான் என்ன நினச்சேன்னா, உண்மையிலே ட்ரேடிங்கில் என்ன தான் நடக்குது, கேண்டில்ஸ்லாம் எப்படி பிரிண்ட் ஆகுது, எதனால் மூவ் ஆகுது, இதுக்கெல்லாம் பிளாக் அண்டில் என்ன நடக்குதுன்னு ஒரு சீரியஸாக போடலாம், டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு சீரியஸாக போடலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ முக்கியமாக பிகினர்ஸ்க்கும் இன்டர்மீடியட் லெவல்ஸ்லும் இருக்கிறவங்க இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், புது புது விஷயம் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். எதனால் ட்ரேட் பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணுறதுக்கு இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ அந்த காலத்தில் கொஞ்சம் பின்னாடி போனோம்னா பார்ட்டர் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அதாவது பண்டமாற்று முறை. ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருள் வாங்குவாங்க. என்கிட்ட இப்போ நான் ஒரு விவசாயி, நான் வந்து மிளகா வத்தல் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு அரிசி ப்ரொடியூஸ் பண்ணுறவர்கிட்ட போய் நான் வத்தலை கொடுத்து எனக்கு தேவையான அரிசியை நான் வாங்கிக்குவேன். இதுதான் அந்த காலத்தில் இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே கோல்டு காயின், சில்வர் காயினை வச்சு வாங்க ஆரம்பித்தாங்க. அதுதான் இப்போ டிரைவ் ஆகி காசு, பணம் அப்படின்னு வந்து நிற்கிது. ஓகேங்களா? இது எல்லாமே நான் பேசிக்காக என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது. ஓகேங்களா? ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது எல்லாமே ட்ரேடிங் தான். இப்போ அதை வாங்குறதுக்கு காசுன்ற ஒரு மீடியம் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு காசை வச்சு ஒரு பொருளை வாங்கவோ விற்கிறோம். ஓகேங்களா? வாங்கவோ விற்று அதில் வந்து லாபம் சம்பாதிக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் ட்ரேடிங்னு சொல்கிறோம். இவ்வளோ தான், சிம்பிள். ஓகேங்களா? இது ஒரு காமனான வார்த்தை. நாம் இங்கே எதை ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபினான்சியல் அசட்ஸ். ஃபினான்சியல் அசட்ஸை காசுன்ற ஒரு மீடியம் வச்சு, அதாவது நம்மகிட்ட இருக்கிற ஐஎன்ஆரோ யூஎஸ்டியோ வச்சு வாங்கி அது விலை ஏறின பிறகு விற்று அதில் வந்து லாபம் சம்பாதிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் ட்ரேடிங்கோட பேசிக்கான விஷயம். ஓகேங்களா? ஓகே, ஃபினான்ஷியல் அசட்னு சொல்லியாச்சு. அதில் எதெல்லாம் ட்ரேடபிள் அசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டிஸ், கரன்சிஸ், கமாடிட்டிஸ், கிரிப்டோ கரன்சி. ஓகேங்களா? செக்யூரிட்டிஸ் அப்படின்னா அது கீழே ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் ட்ரேடட் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு அதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ப்ரைஸ், ஷேர் வேல்யூ வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். அதில் போய் உங்கள் காசை கொடுத்து அந்த ஷேர் ஒரு கம்பெனியோட ஷேரை நீங்கள் வாங்கிட்டு அது இன்க்ரீஸ் ஆன பிறகு அதை விற்று அதுலேருந்து லாபம் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி தான் பாண்ட்ஸும். அன்னைக்கு ரேட்டில் அந்த பாண்டை வாங்கிட்டு அதை விற்று அதுலேயும் லாபம் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ கரன்சிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஓகேங்களா? அதில் கரன்சி பேர்ஸை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இப்போ இந்தியாவில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஎன்ஆர் இருக்குல்ல, இந்தியன் கரன்சி இருக்குல்ல, ஐஎன்ஆர். அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு கரன்சி இருக்கும்ல. அமெரிக்கானா யூஎஸ் டாலரு, யூரோப்னா இயூஆர், ஜப்பான்னா ஜேபிஒய், ஜாப்பனீஸ் என்னன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி யூகே, லண்டன்லாம் பார்த்தீங்கன்னா பவுண்டு. ஓகேங்களா? ஜிபிபின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தனித்தனியாகவுமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது போக ரெண்டு கரன்சியாக எடுத்து அதை இன்டர்லிங்க் பண்ணி பேர்ஸாகவும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதையுமே நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து கமோடிட்டிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயில், கோல்டு, சில்வர், அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆயில்லாம் க்ரூட் ஆயில் அந்த மாதிரி இருக்கும். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி, சுகர், வீட், இந்த மாதிரி பொருட்கள்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட ரேட்டும் இருக்கும். அதையுமே நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியல, மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை வந்து நம்ம இங்கேயே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதையுமே நம்ம காசு கொடுத்து வாங்கி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் விலை கூடும், விற்றுக்கலாம். அதுக்குமே ஃபண்டமெண்டல் லைன் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10-15 வருஷமாக தான் பூம் ஆகிட்டு வருது. ஓகேங்களா? இதில் பிட்காயின், எத்திரியம் போன்ற பல ஆயிரக்கணக்கான காயின்ஸ் இருக்குது. தோன்றவங்கலாம் கரன்சியை கிரியேட் பண்ணி அவங்க வாட்டில் விடுவான். ஓகேங்களா? இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. இதில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? இதுவுமே நான் போக போக சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு எதெல்லாம் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ட்ரேடபிள் அசட்லாம் என்னென்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட். இப்போ அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாமே அதில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கமோடிட்டிஸ்னா கோல்டு, சில்வர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கமோடிட்டிஸ் கீழே தான் வரும். க்ரூட் ஆயில் அது எல்லாமே சொல்லியிருக்கேன். அது எல்லாமே இந்த கமோடிட்டிஸ் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்த கரன்சி பேர்ஸ், ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற கரன்சி எல்லாத்தையுமே அந்த யூஎஸ்டி பேர்ஸ் எல்லாமே நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில், அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ். எப்படி இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே
அதோட ஷேர வந்து அந்த இந்தியன் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, அதே மாரி யுஎஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல அமெரிக்கால இருக்கிற கம்பெனிஸ்ல இருக்கிற எல்லா கம்பெனியுமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நிஃப்டி 50லாம் இருக்கா? இந்தியால இருக்கிற டாப் 50 கம்பெனி எல்லாம் லிஸ்ட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி அங்க போட்டுருப்பாங்களா? அதே மாரி தான் அமெரிக்கால இருக்கிற டாப் 100 கம்பெனிஸ் எடுத்து நாஸ்டாக் 100 அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணி கம்பைன் பண்ணி போட்டு அதோட ஆவரேஜ் வந்து அங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதே மாரி யுஎஸ் 30 இந்த மாரிலாம் நெறைய இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே யுஎஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, கிரிப்டோ கரன்சில ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பிட்காயின், எத்தீரியம், ஷிபா, டோஜ் காயின் இந்த மாரி நெறைய காயின்ஸ் இருக்கு. இது எல்லாமே நெறைய காயின்ஸ் இது ஃபுல்லாவே கிரிப்டோ கரன்சிஸ் கீழ லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே டைப் ஆஃப் மார்க்கெட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, டைப் ஆஃப் அனாலிசிஸ். ஓகேங்களா? டைப் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்னா 2 டைப் ஆஃப் அனாலிசிஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா, அந்த கம்பெனிய பத்தி தெரிஞ்சுட்டு அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது. இப்ப ஸ்டாக்ஸ வச்சு சொல்றேன் நானு. கம்பெனி வந்து எப்ப வந்து லான்ச் பண்றாங்க? கம்பெனியோட ஃபோக்கஸ் என்ன? கம்பெனியோட குரோத் லெவல் என்ன? அடுத்து எத நோக்கி போறாங்க? இது எல்லாமே அத தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த நாட்டுல வர ஃபாரெக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாட்டுல இருக்கிற நியூஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு நியூஸ் வரும். ஓகேங்களா? அ அன்எம்ப்ளாய்மென்ட் நியூஸ் வரும். இந்த மாரி. அ நீங்க இத போக போக தெரிஞ்சுக்கோங்க. இப்பயே எல்லாம் போட்டு திணிக்க வேணாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா கம்பெனிய பத்தி தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்றது. அது வர நியூஸ் எல்லாமே அன்னைக்கு என்ன நடக்குதோ, அத வச்சு தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா அதுல நம்ம பார்க்குறோம்ல எஸ்எம்சி, ஐசிடி கான்செப்ட்ட வச்சு கேண்டில வச்சு மட்டுமே அனலைஸ் பண்ணி, அத அப்படியே நம்ம அத பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்றது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு 2 டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்கு. ஒண்ணு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ். ட்ரேடிங்குள்ள வரதுக்கு முன்னாடி, நீங்க என்ன ட்ரேடரா ஆகப் போறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுல ரொம்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னா, நீங்க காச போட்டு ஒரு ஸ்டாக்கோ, இல்ல ஒரு பாண்ட்லயோ நீங்க காச போட்டு ஒரு 6 மாசமோ, 1 வருஷமோ, 2 வருஷமோ கழிச்சு விக்கப் போறீங்க. வருஷக்கணக்குல வச்சு விக்கப் போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு இன்வெஸ்டர் அப்படின்ற கணக்குல வருவீங்க. ஓகேங்களா? அதே இது பொசிஷனல் ட்ரேடர்ஸ் அப்படின்னா, மாச கணக்குல வச்சு விக்கிறது. எப்படின்னா, ஒரு ஸ்டாக்க வந்து நான் வாங்கிட்டு ஒரு 2 மாசத்துலயோ, 3 மாசத்துலயோ வித்துருவேன் அப்படின்னா, நீங்க பொசிஷனல் ட்ரேடர் கீழ வருவீங்க. அதே மாரி வாரக்கணக்கு ஹோல்டு பண்ணி நீங்க வித்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்விங் ட்ரேடர் கணக்குல வருவீங்க. ஓகேங்களா? நான் ஒரே நாள்ல காலைல 10 மணிக்கு வாங்குவேன்ப்பா. நான் வந்து ஒரு 3 மணி, 4 மணி இல்ல நைட் 9 மணிக்குள்ள வித்துருவேன் அப்படின்னா, நீங்க வந்து டே ட்ரேடர், இன்ட்ராடே ட்ரேடருக்குள்ள வருவீங்க. ஓகேங்களா? இல்ல நான் வந்து நான் வாங்குவேன். ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1/4 மணி நேரத்திலேயே வித்துருவேன். அப்படின்னா நீங்க மினிட்ஸ்ல லாபம் சம்பாரிச்சுட்டு போயிருவீங்க. அப்படின்னா நீங்க வந்து ஸ்கேல்பர்ல வருவீங்க. ஓகேங்களா? நீங்க எந்த ட்ரேடர்ன்னு இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ரியாலிட்டின்னு ஏன் இந்த பேஜ் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நெறைய பேர் ட்ரேடிங்க வந்து ஒரு தவறா புரிஞ்சுகிட்டு உள்ள வந்திருக்கீங்க. ஓகேங்களா? ட்ரேடிங்னா என்ன? உள்ள நிஜமாவே என்ன நடக்குது? அப்படின்னு ஷார்ட்டா சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த. ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ல வந்துட்டு யுஎஸ் இண்டெக்ஸ் மார்க்கெட்லாம் சொல்லியிருப்பேன். நீங்க கேட்கலாம். நமக்கு தான் இந்தியன் மார்க்கெட் இருக்குல்ல. நம்ம ஏன் யுஎஸ் மார்க்கெட்லாம் போய் ட்ரேட் பண்ணணும்? ஃபாரெக்ஸ்லாம் போய் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கேட்டீங்கன்னா, நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரேடிங்ல ட்ரேடர்ஸ் வந்து நீங்க டே ட்ரேடரா இருக்கலாம், ஸ்கேல்பரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மாசம் ஒரு ட்ரேடரால 5லிருந்து 8% மிஞ்சி போனா 10% தான் கன்சிஸ்டன்டாவே பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு ட்ரேடரால மாசம் 10%க்கு மேல கன்சிஸ்டன்டா தான் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இதுதான் ரியாலிட்டி. இத முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஓகேங்களா? மாசம் 10%ன்றது ரொம்ப அதிகமா சொல்றேன். ஓகேங்களா? பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாருமே மாசம் 2லிருந்து ஒரு 3% தான் ஏர்னே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்ககிட்டலாம் கேப்பிட்டல் வந்து மில்லியன்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? இப்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டாக்ஸ்லாம் சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு 50,000 கொண்டு வாங்க. 50,000 வச்சு ட்ரேட் பண்ணலாம். 50,000 அடுத்து ஒரு 50,000 மாத்திரலாம். அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் அதிகமா வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கன்சிஸ்டன்சி இருக்காது. 50,000 போடுவாங்க. அடுத்து 1,00,000 டபுளாவே ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3வது மாசம் பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே இல்லாம போயிரும். ஓகேங்களா? இந்த ஃபீல்டுல கன்சிஸ்டன்ட்டா ட்ரேட் பண்றதுக்கு மாசம் 5% டூ 6% எய்ம் பண்ணி பண்றது தான் பெட்டர். ஓகேங்களா? இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? இப்ப நம்ம கேஸ் எடுத்துக்கோங்க. ரூ. 50,000 வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1%னா எவ்வளோ? ரூ. 500. இப்ப 5%னா ரூ. 2,500. ஓகேவா? மாசம் ஒரு ரூ. 2,500 டூ ரூ. 5,000 உங்களுக்கு போதுமா? சொல்லுங்க. நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சு செஞ்சு மாசம் ரூ. 5,000 போதுமான்னு கேட்கிறேன். முடியாதுல்ல. இந்தியன் மார்க்கெட்ல என்ன பிரச்சனைனா, நீங்க கேப்பிட்டல் நெறைய வச்சு ட்ரேட் பண்ணா மட்டும் தான் முடியும். மினிமம் 5லருந்து ரூ. 10,00,000 உங்க கையில இருந்தா மட்டும் தான் இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? யா இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? இந்த முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் அந்த யுஎஸ் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்.
என்ன மேட்டர்னா, இதுக்கு எல்லாமே ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கு. அது எல்லாமே நான் போக போக சொல்றேன். பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ட்ரேட் பண்றதுக்கு மில்லியன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கம்பெனிஸ் இருக்கு ஓகேங்களா? அதுக்கு நம்ம இனிஷியல் அமௌண்ட் மாரி கட்டணும். அது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 5,00,000 அக்கவுண்ட்டுக்கு நீங்க வெறும் ரூ. 40,000 கட்டினா போதும். இந்த மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே நான் போக போக சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ம். சிம்பிளா சொல்றேன். உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் வேணும்னா, உங்க கையில அதிகமான ஃபண்ட் இருக்கணும். ஓகேங்களா? மாசம் உங்களால 5% டூ 6% தான் பண்ணவே முடியும். மிஞ்சி போனா 10% தான் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்க ஃபண்ட்ல இருந்து. இதுதான் ரியாலிட்டி. கன்சிஸ்டன்ட்டா பண்றவங்கள பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான். புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த சீரிஸ்ல போக போக அடுத்தடுத்து டீப்பா பார்ப்போம். ஓகேங்களா? எல்லாருக்கும் பாய்.